கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவிடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிற காரியம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், இது முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்கிற வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது, கிறிஸ்து இல்லாமல் எந்த ஒரு வெற்றியும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதாவது உலகத்தில் பெறுகிற வெற்றிகள் எல்லாம் அவைகளெல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல. அவர்கள் ஒரு சில காலகட்டங்கள் மாத்திரம் கொண்டாடப்படுகிறவைகள், ஒரு சில நாட்கள் கொண்டாடப்படுகிறவைகள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தை மிக மிக ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கிறது. அவருக்குள் நாம் செய்கிற, அவரில் நிலைத்திருந்து, இயேசு கிறிஸ்துக்குள் நிலைத்திருந்து அவருக்குள் செயல்படுகிற, அவரை விசுவாசித்து செயல்படுகிற, அவரை நம்பி செயல்படுகிற, அவரை முன்வைத்து செய்கிற, இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து செய்கிற எல்லா காரியங்களும் சரி, நமக்கு வெற்றியாக முடிந்துவிடும். ஒருபொழுது தோல்வியாக அது இராது. அவைகள் ஜெயத்தை நமக்கு கொடுத்துவிடும். அல்லேலூயா. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், கண்ணீர்கள், பண ப்ராப்ளம்ஸு, ஊழியத்தில் வருகிற நெருக்கடிகள், ஊழியத்தில் நாம் மேற்கொள்ளுகிற எதிர்க்கிற சத்துடைய கிரியைகள், பிசாசின் போராட்டங்கள், மனிதனுடைய எதிர்ப்புகள், இப்படி எதிர்ப்பின் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உனக்கு நான் வெற்றியை தருவேன். அதாவது நாம் வாழ்கிற வாழ்க்கையில, உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில உபத்திரங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, அவமானங்கள், நிந்தனைகள் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றின் மீதும் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்து இருக்கிறார். ஆகினாலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கும் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் அவர் தம்முடைய நாமத்தை நம்பி இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்ந்து செயல்படுகிற எல்லாருக்குமே அவர் நிச்சயமான வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. அதை தான் வேதம் சொல்லும்படி, எதை செய்தாலும் அது ஜெயமாக மாறிவிடும், வெற்றியாக மாறிவிடும். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ரோமர்ல கூட பவுல் சொல்றார் பாருங்க, 8ஆம் அதிகாரத்தில் 35, உமது நிமித்தம் எண்ணோர் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசம், பட்டயமோ. பாருங்க, இதெல்லாம் குறைவுகளும் இருக்கிறது, பாடுகளும் இருக்கிறது, சோதனைகளும் இருக்கிறது, பிரச்சனைகளும் இருக்கிறது, துக்கமும் இருக்கிறது, உபத்திரவங்களும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது, பசி, பட்னி, நாசமோசம், பட்டயங்கள். அதாவது பட்டயம் என்கிறது விபத்துகள், ஆபத்துகள், இப்படிப்பட்ட இன்னொன்று நம் மீது நம்ம எப்படியாவது அழிக்க வேண்டும் என்கிற ஜனனுடைய சத்துடைய கிரைகள், இவையெல்லாம் இருந்து கூட அவர் சொல்லுகிறார், இவையெல்லாம் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினால, அவர் அன்பு எனக்குள்ள இருக்கிறபடினால, அவருக்குள் நான் நிலைத்திருக்கிறபடினால, இயேசு கிறிஸ்துடைய சத்தியத்துல, அவருடைய அபிஷேகத்துல, அவர் கொடுத்த ரட்சிப்புல நான் வாழ்கிறபடினாலே, இவைகள் எல்லாவற்றின் மீதும் இந்த பாடுகளின் மீது நான் ஜெயம் பெறுகிறேன், இந்த உபத்திரங்கள் மீது ஜெயம் பெறுகிறேன், துன்பங்கள் மீது ஜெயம் பெறுகிறேன், என்னுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், நாங்கள் வெற்றி பெறுகிறோம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இதற்கு ஒரு சின்ன காரியம் இருக்கிறது. என்னவென்றால், எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் போகும் பொழுது 70-75 பேராக இருந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பிறகு அவர்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருந்தார்கள். எவ்வளவோ பார்வோனும் அவர்களை ஒடுக்கி, அவர்களை வேதனைப்படுத்தி, அவர்களை துன்புறுத்தி, அவர்களை உபத்திரப்படுத்தி, எவ்வளவு அவர்களை ஒடுக்க நினைத்தாலும், அழிக்க நினைத்தாலும், தேவனுடைய வாக்குத்தத்தமும் தேவனுடைய ஆசீர்வாதமும் ஜனங்களை பெருக செய்து கொண்டே இருந்தது. அவருடைய வெற்றி. எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும் அவ்வளவு பெருகினார்களா? இன்றைக்கு ஒடுக்கங்களும் உபத்திரங்களும் வருகிற காரணம், நம்மை கர்த்தர் பெருக செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் உங்களை சுற்றி பாருங்க, நீங்க எல்லாத்திலையும் ஜெயித்து கொண்டே இருக்கிறீங்க. நண்பு தேவனுடைய பிள்ளை, அதே போல நாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய தோல்விகளை, நம்முடைய துக்கத்தை, நம்முடைய பாடுகளை யாரிடத்துல சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஏதாவது ஒரு புலம்பல் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த புலம்பல் நிமித்தம் கூட நமக்கு பலவீனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இனி புலம்ப வேண்டாம், வெற்றியை நோக்கி நடப்போம். நீங்கள் இனி செய்ய போகிறதெல்லாம் ஜெயமாய் மாறப்போகிறது. ஆமா, நண்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதுல முக்கியமான ஒரு காரியம் சங்கீதத்துல சொல்லும் பொழுது, சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல
பாருங்கள் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ரொம்ப அழகா இருக்கு. அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர்ல என்ன சொல்றா, அவர்கள் எதை செய்தாலும் அது வெற்றியாக முடியும். அவர்கள் எது செய்தாலும் வெற்றியாக முடியும். அப்போ தேவன் ஒரு சக்சஸ், ஒரு ப்ராஸ்பரிட்டியை, ஒரு வெற்றியை நமக்காக வச்சிருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. நீங்கள் செய்கிற எல்லாமே வாய்க்கிறது. பவுல் செய்கிறதெல்லாம் வாய்த்தது. இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, சிலுவைக்காக வந்தார், பாடுபட வந்தார், நமக்காக வந்தார், நம்முடைய பாவங்களை சாபங்களை பிசாசின் கிரியில் அழிக்க வந்தார். அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது. பாடுகள்ல கூட வாய்த்தது. அவரை காரி துப்பினார்கள், முகத்தில் குட்டினார்கள், கண்ணை மூடி குட்டினார்கள், முள்மணி சுமந்த தலையில வைத்தார்கள், வாரினால் அடித்து சதையெல்லாம் பிற்கப்பட்டது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஓட்டமானது, அந்த முயற்சியானது ஒரு நாளும் தடைப்படவில்லை. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். உபவாசத்தில் பிசாசை ஜெயித்தார், ஊழியத்தில் ஜனங்களையும் ரோமர்களையும் பரிசேயர்களையும் ஆயக்காரர்களையும் சதுசேயர்களையும் எல்லாரையும் நியாயசாஸ்திரிகளால் அவர் ஜெயிக்க முடிந்தது. பாடுகளை ஜெயிக்க முடிந்தது, மரணத்தை ஜெயிக்க முடிந்தது. அவர் செய்கிறதெல்லாம் வாய்த்தது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்கும், அவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற ஒரு முக்கியமான தேவனுடைய அறிவுரை என்னென்றால், அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் என்னவென்றால், அந்த தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த சங்கீதம் 1ல பாத்தீங்கன்னா 2 காரியத்தை ஆண்டு சொல்லிக்கூட, உன் காரியங்கள் எல்லாம் சக்சஸா முடியணும்னா ஒன்னு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வாழணும். இந்த கிறிஸ்துவுக்குள் வாழணுன்றதுக்கு 2 காரியத்தை ஆண்டு சொல்றாரு. ஒன்னை தள்ளி வைக்கணும், ஒன்னை நாம் செயல்படுத்த வேண்டும். 1ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும். இந்த துன்மார்க்குடைய ஆலோசனை நாம் இருக்கக்கூடாது. சாலமோனுடைய மகன் துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்டான், ராஜ்யம் முடிந்து போனது. அப்போ துன்மார்க்குடைய ஆலோசனை நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலோசனை மோசே கேட்கிறார், அந்த ஆலோசனை கர்த்தர் ஜெயமா மாற்றுறார். அப்போ ஆலோசனை தாவீது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு போறார், விசாரிக்கிறார். அதெல்லாம் அவர் திருப்பிக் கொள்ற அளவுக்கு பாருங்க, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல தேவனுடைய இடத்துல போய் விசாரித்து ஆலோசனை கேட்கும் போது, நீ போ நான் ஜெயம் தருவேன்னு சொல்லும் போது அவர் போறாரு, ஜெயம் கிடைக்கிறார். அப்ப கர்த்தருடைய ஆலோசனை வேணும். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவியுடைய வழியில நிற்க கூடாது. நம்முடைய கை, நம்முடைய கால்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பாவிகள் வழியில நிற்க தேவன் அனுமதிக்கவில்லை. அது நம்முடைய வாழ்க்கையில விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் மிக மிக கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கெடுக்கிறதற்கு, நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறதற்கு, நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேறி செல்கிறதற்கு, வெற்றியை பெறுகிறது கெடுக்கிறதற்கு பாவிகளுடைய வழி நமக்கு வரும். அது மாத்திரமல்ல, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதீங்க. பரியாசக்காரர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. அதனால அப்படிப்பட்டவர் வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 3 இடங்கள்ல நாம் நிற்காமல் ஒன்றே ஒரு இடம் மாத்திரம் நாம் நிற்க வேண்டியது இருக்கிறது. என்னவென்றால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் மீதும் கர்த்தருடைய வேதத்தின் மீதும் பிரியமா இருக்க வேண்டும். கர்த்தர் மீதும் கர்த்தருடைய வேதத்தின் மீதும் பிரியமா இருக்கும் பொழுது பாருங்கள், அதுக்கு மாத்திரமல்ல, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு எதை தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எதை நீங்கள் வாழ்க்கையில பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கவனித்து பாருங்கள். மிக மிக அவசியமான என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தோல்வியை, வேதனை, பாடுகளை, பலவிதமான ஆலோசனைகளை கேட்டு நாம் விழுந்து போய்விட்டோம். நம்மையே நாம் அழித்து கொண்டோம். இப்பொழுது வேதம் சொல்லப்படுகிறது, அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிறது. தானியேல் 3 வேளை ஆராய்த்து தேவனுடைய கட்டளை நடந்து அவர் ஆராதிக்கும் பொழுதுதான் அவருக்கு வெற்றி, அவருக்கு மகுடமாக சூட்டி கொண்டே இருந்தார் ஆண்டவர். தாவீது அவருடைய பாடி, அவருடைய வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய வேதத்தின்படி நடக்கிறதுனால தான் அவருக்கு ஆலோசனைகளும் வெற்றிகளும் பாதுகாப்பும் மேன்மையும் உயர்வும் வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஆகினால என் தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய நிலை உயர்த்தப்படும், நமக்கு நன்மைகள் உண்டாகும், இடைவிடாத பலன்கள் நமக்கு கிடைக்கும், வெற்றியும் நீதியும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அது மாத்திரம் இல்லை, நாம் சரியான இடத்துல நாட்டப்படுவோம். தேவன் எங்கே நம்மை நாட்டி நம்மளை செழிக்க பண்ணுவார், வளர செய்வார், துளிர்க்க பண்ணுவார், கனி கொடுக்க பண்ணுவார், நம்மை பலருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆகினாலே நாம் நீர்க்காலின் ஓரமாய் நடப்படுகிறது என்கிறது
பிரியமானவருடைய பிள்ளைகளை, தண்ணீர் என்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. ஆகினாலே நாம் நீர்க்காலின் ஓரமாய் கர்த்தருடைய வேதமாகிய வசனமாகிய கர்த்தருடைய வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ள இருக்கும்போது அடுத்த நீர்க்காலின் ஓரமாய் நடப்படணும். எங்கன்னா பரிசுத்த ஆவியான நமக்குள்ள ஜீவ தண்ணீர் ஆகிய அவர் நமக்குள்ளே எப்பொழுதும் ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்குள்ளே அவர் நிரம்பி கொண்டே இருக்க வேண்டும். அவர் நமக்குள்ளே எப்பொழுதும் வாசம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்து நம்முடைய தாகங்களை தீர்க்க நமக்குள்ளே செயல்படுவார். ஆகினாலே நீங்கள் செய்கிறதெல்லாம் ஜெயமாய் முடிய நீங்கள் செய்ய வேண்டியது கிறிஸ்துவுக்குள் வாழுங்கள், சத்தியத்திற்குள் வாழுங்கள், பரிசுத்த ஆவியினருக்குள்ளே வாழுங்கள், ஜெபத்திலும் வேதத்திலும் தரித்திருங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாகிய கர்த்தாவே, இதுவரையிலும் இவர்கள் செய்தவைகள் தோல்வியா இருக்கலாம், ஆனால் இனி செய்ய போகிறவைகளெல்லாம் ஜெயமாக வெற்றியாக நீர் மாற்றித்தார். எல்லாவற்றிலும் ஜெயத்தை தார். குடும்ப வாழ்க்கையில, பிசினஸ்ல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஊழியங்கள்ல எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you.